நான் பாடணும், இவரை மாதிரி மியூசிக் வாசிக்கணும், இவரை மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணணும், அந்த இன்ஸ்பிரேஷன் நல்லது. அதுதான் பவுலும் சொல்கிறார், என்னை பாருங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். கரெக்ட், என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் என் ரூட்டு வேறு, திமோத்தி ரூட்டு வேறு. பவுல் ரூட்டு வேறு, திமோத்தி ரூட்டு வேறு. திமோத்தி ரூட்டு வேறு, தீத்து ரூட்டு வேறு. எல்லாருக்கும் ஒரே ரூட்டு கிடையாது. 12 அப்போஸ்தலர்கள், 12 பேருக்கும் 12 விதம். பேதுரு வேறு, யோவான் வேறு. ஆனால் 12 பேருக்கும் ஒரே கர்த்தர், ஒரே உபதேசம். ஆனால் ஒவ்வொரு உபதேசம் ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு விதமாய் போகும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒரு தோட்டத்துக்குள்ளே தண்ணியை விட்டு பாருங்கள். ஆனால் மாமரம் வேறு, அதே தண்ணி அதே மண் தான், சேம் பிளேஸ், ஒரே தோட்டம் தான். மாமரம் வேறு பழம் கொடுக்கும், வேறு கனி கொடுக்கும். தென்னை மரம் வேறு கொடுக்கும். அந்த மாதிரி தான் நம்ம அத்தனை பேரும் ஒரே தோட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான். ஒரே தேவன் தான், ஒரே ஃபார்முலா தான், ஒரே ஆராதனை, ஒரே போதனை தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கடி கொண்டுக்கிறவர்களாய் மாறுவோம்.